அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, இன்று எமது குழுமத்தில் வழங்கப்பட்ட வினாக்களுக்கான விடைகளும் அதற்கான விளக்கங்களும் இந்த காணொளியில் நாம் பார்க்க இருக்கின்றோம். அந்த வகையில் முதலாவது வினாவாக சிங்களத்தில் தொடர்பாடலை குறிப்பிடும் சொல். இந்த வினாவானது 2வது அலகோடு சம்பந்தப்பட்ட ஒரு வினாவாக உங்களுக்கு தரப்பட்டது. அதாவது தொடர்பாடல் அடிப்படைன்னு சொல்ற யூனிட்ல நாங்கள் படிச்சுக்கிறோம். தொடர்பாடல் சொன்னா என்ன? தகவல் பரிமாற்றம், இன்ஃபர்மேஷன் எக்ஸ்சேஞ்ச். நான் சொல்றேன் அதை என்ன, ஒருத்தர் மனிதன் உணர்வுகள், எண்ணங்கள், கருத்துக்கள் முதலானவற்றை என்ன செய்யற இன்னொருத்தர் பரிமாற்றிக்கொள்றேன். அதுதான் என்ன தொடர்பாடல் சொல்றாங்க. அப்ப தொடர்பாடல்ட அறிமுகம் நான் படிச்சுக்கிறேன். முதலாவது தொடர்பாடல்ட பொதுவான அர்த்தம், அறிந்ததை அறியப்படுத்தல, தெரிஞ்சதை தெரியப்படுத்த சொல்றாங்க. 2வது கம்யூனிகேஷன், ஆங்கில பதம் கம்யூனிகேஷன் சொல்றது பொதுவானதாக்குதல். 3வது நான் படிச்சுக்கிறோம் தமிழ்ல தொடர்புகளை ஏற்படுத்தும் செயற்பாடு. 4வது சன்னிவேதனை எல்லாம் நன்றாக தெரியப்படுத்தல் சொல்றாங்க. 2வது வினாவை நான் பார்த்தோம் அப்படி சொன்னா தொடர்பாடலின் பண்பம்சங்களுடன் பொருத்தமற்றது தரப்பட்டிருக்குது. முதலாவது இலக்கு நோக்கமுடையது. தொடர்பாடலானது குறிக்கோள் நோக்கத்தை கொண்டது. அதாவது 2வது யூனிட்ல 2.2 தொடர்பாடல் இயல்பு நான் படிச்சிடும். மொத்தமாக 7 இயல்பு அளிக்குது. தொடர்பாடல் குறிக்கோள் நோக்கமுடையது, தொடர்பாடல் அடிப்படை குறியீடு, அதாவது குறியீட்டு பாவனையுடையது அல்லது சங்கேதன பாவனையுடைய நான் சொல்றேன். அதே போல தொடர்பாடல் சக்தி, அதே போல தொடர்பாடல் வந்துட்டு ஒரு விதத்தினாலே நடைபெறும். இங்க பிள்ளை தொடர்பாடலானது ஒரு வழி இரு வழின்னு சொல்லப்படுது நமக்கு. அப்ப இங்க ஒரு விதம்னு சொல்றது பிள்ளை. அதே போல தொடர்பாடலானது சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு அமைவானது. அந்த ஆன்சர் நமக்கு சரி இல்லைங்கச்சா. அப்ப எனவே தொடர்பாடலானது ஒரு விதத்தினாலே ஆகம் சரிங்க பிள்ளையான ஆன்சர் இருக்குது. 3வது கொஸ்டினை பாத்தீங்கன்னா தொடர்பாடலின் தொடர்ச்சியான இயங்கிகைக்கு அடிப்படையானது என்ன? தொடர்பாடல் நிலைப்பிற்கு தொடர்ச்சியான இயங்கிகைக்கு அடிப்படையானது தகவல் ஒன்றை முன்வைப்போர் தொடர்பாடினர். அதான் நான் 3வது யூனிட்ல படிச்சேன். தொடர்பாடு செயற்பாட்டின் அடிப்படை கூறுகள்ல படிச்சுக்கிறோம். அப்ப அடிப்படை கூறுகள் 3 இருக்குது. தொடர்பாடினர், தகவல், பெறுநர் இல்லைங்கச்சா. ஏனைய கூறுகள் தான் இந்த 11 கூறுகள் இருக்குது. தொடர்பாடுன்னு சொன்னா தகவலை முன்வைப்பவர், தகவல்னு சொன்னா நமக்கு ஆன்சர் ஆகிக்குது, தொடர்ச்சியான இயங்கிக்கு அவசியமான இருக்குது. 3வது குறிமுறை அவிழ்ப்புண்டு சொல்ல என்ன? அதாவது தகவல்ல கூறப்பட்டுள்ள என்ன கருத்துக்களை எங்களுக்கு ஏற்ற ஒரு மொழியில நான் மாற்றிக்கொள்றேன். குறியீடுகளை தகவலாக மாற்ற செயல்முறை, அதான் குறிமுறை அவிழ்ப்புண்டு சொல்றேன். தாக்கம் வந்துட்டு சமூகத்தின் மீதான தாக்கம், தனிநபர் மீதான தாக்கம். அதான் நம்ம ஒரு விஷயம் சொல்ல நமக்கு ஏற்பார் ஒரு தாக்கம் தான் அது. பின்னூட்டம் எதிர்வினைன்னு சொல்றாங்க. அதாவது என்ன, தொடர்பாடலிருந்து இருந்து தொடர்பான செய்வார், பெருநருக்கு தகவல் முன்வைப்பார், பெருநர் செய்வார், அதுக்கான துலங்களை காட்டுவார். யார்கிட்ட காட்டுவார்? தொடர்பான காட்டுவார். அதான் பின்னூட்டம்னு சொல்றாங்க. அடுத்து 4வது கொஸ்டின் பாருங்க. ரஷ்ய நாட்டு சிறுகதைகள் நாவல்களை வாசித்து வந்த சங்கீதாவுக்கு திடீரென பிரான்சிய நாவல்களை வாசிக்கும் போது ஒருவித இடர்பாட்டுக்கு உள்ளானால் இது தொடர்பாடலின் என்ன ஒரு மொழி ரீதியான பொறியாமை. நான் படிக்கிறோம் என்ன தடைகள், தடை, இறைச்சல், இடையூறு, குறுக்கீடுன்னு சொல்றேன். ஒன்று நான் படிச்சேன் ஊடகத்தடை, ஊடகத்தால் ஏற்படக்கூடிய தடைகள், மொழி தடை அல்லது கருத்து தடைன்னு சொல்றேன். அவன் சொல்ற பேச்சு விலங்குல பாருங்க. அவன் ரஷ்ய நாடு என்ன இவ வந்துட்டு என்ன அந்த சிறுகதைகள் விலங்குல அவங்க ஏன்னா அவன் அந்நிய மொழியில சொல்லிக்கிறான். எனவே ஒரு மொழி ரீதியான பொறியாமை. அதான் ஆன்சர் 4க்கு 3. 5வது கொஸ்டினை பாருங்க பிள்ளையார். குறிமுறையாக்கம், குறிமுறை அவிழ்ப்பை தனது வரைவிலக்கணத்தில் முதன்மைப்படுத்தியவர் சிறுகேடி. அப்ப எங்களுக்கு தெரியும் டிரெக்டான ஆன்சர் பிளக்ஷனோன் மற்றும் போரன் வீவர். அதே போல 6வது கொஸ்டினை பாருங்க. தொடர்பாடினர் தகவலை வழங்கிய பின் அதனை பெறுவர் காட்டும் எதிர்வினை என்ன? பின்னூட்டம். பாருங்க, நானே உங்கள்ட்ட தகவலை தாரன், நீ எனக்கு மறுக்க ரிப்ளை ஒன்று பண்றீங்க, அது என்ன பிள்ளை? பின்னூட்டம், எதிர்வினா சொல்றேன் இல்லைங்களா. அப்ப இப்படியான கேள்வி நீங்க என்ன செய்யணும்? அடிக்கடி பயிற்சி செய்வதனூடாக இது தொடர்பான தெளிவுகள் இன்னும் அவங்களுக்கு பெற்றுக்கொள்ளலாம். அடுத்த ஒரு காணொளியில சந்திப்போம். சரியா?